நம்ம இப்போ அந்த பைப்பிங் வைக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச் எடுத்து அதை டபுள் ஃபோல்டிங்காக பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த 1/4 இன்ச் 1 கைடு அந்த லெவலுக்கு மட்டும் கரெக்டாக அந்த 1 கைடுக்கு மட்டும் வச்சு நம்ம அதை மடிக்கணும். மடித்து ஸ்ட்ரைட் லைன் இப்போ வச்சு அடிக்கிறேன் இல்லைங்களா, நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அடிக்கணும். அதே அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் அதே ப்ரொசீஜரில் கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி, அதாவது மேலே இருக்க நம்ம அந்த கிராஸ் பீஸை மட்டும் இழுத்து பிடிச்ச மாதிரி மடித்து அடித்தா போதும். அந்த 1 கைடு அளவுக்கு மட்டும் நீங்கள் அடிங்க. அதுக்கு மேலே எக்ஸஸாக வேணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் அதை முன்ன பின்ன நம்ம இழுத்து வைக்கும் போது அந்த மேலே அந்த கிராஸ் பீஸ் ஒரு வேளை மேலே கீழே இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே அடியில் இருக்கிற பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் கரெக்டாக ஸ்டிச்சிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த எக்ஸஸாக, அதாவது 1/4 இன்ச்சு நம்ம வச்சு அடித்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் பிசுறு தட்டி இருக்கும்ல, அந்த பிசுரை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிசுரை ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு டு எண்டு வரைக்கும் நம்ம லைட்டாக அந்த பைப்பிங் இல்லை அப்படியே மடித்து அடித்தோம் அப்படின்னா நம்ம அதை கட் பண்ண தேவையில்லை, ஏன்னா உள்ளே போயிடும் அந்த ஃபேப்ரிக்கு. இப்போ நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால அந்த பைப்பிங்க்கு கொஞ்சம் லைட்டாக மட்டும் விட்டுட்டு அந்த 1/4 இன்ச்சுக்கு பாதி மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி அந்த எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போது நார்மல் ஸ்டிச்சிங்கில் மடித்து அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. அந்த வெளியே அந்த ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கணும். மேலே இருக்க அந்த கிராஸ் பீஸை மட்டும்தான் நம்ம உல்ட்டாவாக மடிக்கணும். அந்த ஸ்ட்ரைட்டாக எக்ஸஸாக இருந்ததை மடிக்கக்கூடாது. மடிக்காமல் அதை உள்ளே விட்டு நடுவில் டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மொத்தமான கிளாத் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பைப்பிங் நூல் நம்ம கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே நூல் கொடுக்கவே இல்லை, வெறும் எம்டி தான். இப்படி தைக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து, அதாவது பைப்பிங்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். எது எப்படி இருக்கோ நம்ம ஃபைனல் டச் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங்காக டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நடுவில் ஃபேப்ரிக் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி துணி வச்சு மடித்து அடித்தது அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. அதனால தான் அந்த நடுவில் அந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம லாக் பண்ணுறது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல டச் பண்ணி பார்த்தாலும் அந்த இடத்துல உள்ளே இருக்க, அதாவது உள்ளே வந்து நமக்கு பைப்பிங் த்ரெட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோதான், நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடச்சிரும். இந்த லெவலில் தைச்சோம் அப்படின்னா இதுதான் பைப்பிங்.